ஐடா சோஃபியா கடர். இவங்க பிறந்த ஊர் வந்து அமெரிக்கானால இந்த குடும்பம் வந்து மிஷினரி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கிறிஸ்தவர்கள் வந்து ஊழியெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, இறை தூதர்கள் தான் மிஷினரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அம்மா அப்பா எல்லாருமே அமெரிக்காவில் இருந்தாலும் இவங்க வந்து திண்டிவனத்தில் தான் இருந்திருக்காங்க அவங்க அம்மா அப்பா. அப்புறம் ஐடா மட்டும் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாங்க. வெளிநாட்டு படிக்கும்போது எப்படின்னா ஜாலியான பெண்ணாக இருக்காங்க நல்லா. நான் வந்து படிக்கணும்னா அந்த மிஷினரிலாம் அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. மிஷினரி விருப்பம் கிடையாது. அவங்க இயற்பியல் படிப்புக்காண்டி வெளிநாடு போனாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நானும் நல்லா கல்யாணம் ஆகி நல்லா செட் ஆகி ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே தான் வாழ்ந்துருக்காங்க. கல்லூரியில் படிக்கும்போது எல்லாரும் அப்படி தானே இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து கல்லூரியில் படிக்கையில் அமெரிக்க ஒருத்தர் கூட விரும்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து நம்ம இவங்களோட அம்மா வந்து ஸ்லோவியாஸ் கேட இருக்காங்கல்லாம், அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் வருது. அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு துணையாக இருந்துருக்காங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. 20 வயசு ஆகுது. இவங்களுக்கு 20 வயசாக இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போது வந்து இவங்களை வரவழைக்காங்க. வெளிநாட்டில் இருந்து வரவழைக்காங்க. வரவழைக்கும்போது என்ன, கடல் தாண்டி வந்து மாட்டு வண்டியில் தானே அப்போ வருவாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து கூப்பிட போகிறாங்க. அவங்க அண்ணன் கூட சேர்ந்து அவங்க அப்பா வந்து மாட்டு வண்டியில் நம்ம யாரை கூப்பிட போகிறாங்க, ஐடாஸ் கடை கூப்பிட போகிறாங்க. மாட்டு வண்டியில் கூப்பிட போகும்போது அது எல்லாரும் பார்த்தாங்க. இப்போ வந்து இவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஐடாஸ் கடை வந்து ஒரு டாக்டர்னு எல்லாரும் நினச்சிட்டாங்க. டாக்டரோட பொண்ணு கண்டிப்பாக ஒரு டாக்டராக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் மனசுக்கே பண்ணிடுச்சு. அப்போ இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் இரவு வந்து இவங்க தூங்கும்போது வந்து முதல்ல ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. அம்மா அம்மா டாக்டர்ம்மா டாக்டர்மான்னு என்ன அப்படின்னு, என்னோட மனைவி பிரசவ வேதனையில் ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா நான் டாக்டர் இல்லை, அப்பா மேலே பார்த்துருக்காங்க, அப்போ அப்பாவை நான் எழுப்புறேன், அப்பா தான் டாக்டர் வைத்தியம் வைப்பார் அப்படின்னு. அதுவும் வேண்டாம் வேண்டாம், ஒரு ஆண் பிரசவம் பார்த்து என் மனைவி உங்களோட இருக்கிறது கூட வேண்டாம். அந்த காலம் வந்து ரொம்ப முட்டாள்தான் நம்பியிருக்காங்க. ஆண்கள் வந்து பிரசவம் பார்க்கக்கூடாது, பெண்ணுக்கு வந்து பெண் தான் பார்க்கணும் அப்படின்னு மூட நம்பிக்கைலாம் நிறைய இருந்துச்சாரு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் கண்ணுறோம். ரெண்டாவது இன்னொரு மதத்தினால வந்து அம்மா அம்மா என்னோட மனைவி பிரசவ நேரம் துடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, சரி எங்கள் அப்பாவை எடுக்கிறேன் அப்படின்னா, அதே மாதிரி வந்து வேண்டாம், எங்கள் மதத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பெண் தான் பிரசவம் பார்க்கணும், ஆண் பார்க்கறதா ஏற்றுக்கிற மாட்டாங்க, வேண்டாமா மனுஷங்க அப்படின்னு போயிட்டாங்க. மூணாவது ஒருத்தவங்க வராங்க. அப்பா அவர் சொல்கிறா, அப்பா தான் மருத்துவர் நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேருக்கு வந்தாங்க, அவங்க கவர் பண்ணிட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி செய்யாதீங்க, எங்கள் அப்பா மருத்துவம் பார்ப்பார் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறாங்க, இந்த ஐடாஸ் கடல் பேச அவங்க கேட்கல. அவரும் அதே மாதிரி மொத்தம் 3 மதக்காரங்க வராங்க. 3 பேர் வந்து நிராகரிச்சுட்டாங்க. நிராகரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ ஐடாஸ் கடல் நைட்டு தூங்கிட்டாங்க. அதிகாலையில் வந்து அவங்களுக்கு வந்து சவ ஊர்வலம் போகுது. சவ ஊர்வலம் போது கதவை திறந்து அப்படி பார்ப்பாங்க. திறந்து பார்க்கும்போது 3 பெண்கள், 3 இளப்பெண்கள் நைட்டு வந்து உதவி கேட்டாங்கல்ல, அந்த 3 பெண்கள் வந்து பிரசவத்தில் வந்து இறந்துட்டாங்க. 3 பேரையும் அப்படியே தூக்கிட்டு வந்து இவங்க மனசு அது ரொம்ப பாதிப்பாக ஏற்பட்டுது. இவங்களோட அறியாமையால 3 உயிர் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைட் தான் உடனவே இல்லை. அப்போ வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து மருத்துவ பணிக்காண்டி அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து பெண் டாக்டர்கள் வந்து இந்த நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு மருத்துவ படிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி மேல்நாட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஆண்ட வைத்தியம் பார்த்துக்க மாட்டேங்காங்களா, இந்த நிலைமையை மாற்றணும்னு சொல்லிட்டு மேல்நாட்டுக்கு போய் படித்து டாக்டராக திரும்பி வராங்க. அப்போ இவங்க விரும்பினவங்கள கல்யாணம் முடிக்கலை. நம்ம நாட்டுக்காண்டி நம்ம தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலையே தியாகம் பண்ணிட்டாங்க. தியாகம் பண்ணிட்டு ஒரு அப்பாவோட சேர்ந்து டாக்டர் படி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ என்னென்னா அப்பா இறந்து போகிறாரு. அப்பா இறந்த உடனே வந்து இவங்களே எல்லாம் பண்ணியிருக்கும்போது இவங்களே யோசிக்காம இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நிறைய பேர் நம்ம பார்த்தோம்னா அந்த பெண்கள் நிறையா வரணும், பெண்கள் நிறைய மருத்துவம் படிக்கணும், நிறைய செவிலியர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்பட்டாங்க. அப்புறம் நம்ம என்னென்னா நம்ம பெரிய அளவில் இதை விரிவுபடுத்தணும்லாம். அப்போ இந்த மருத்துவமனை விரிவுபடுத்தணும்னா நம்மளுக்கு பண தேவைப்படணும் அப்படின்னு சொன்ன அவர் பேரங்க இதை செல்னு ஒருத்தர் இருக்காருலாமா, அவர் வந்து பங்கியாக அவரோட மனைவி இறந்து போயிருக்காங்க. அவர் வந்து இந்த தமிழ்நாட்டு பெண்கள் வந்து இவ நிலைமையை பார்த்து வந்து தமிழ்நாட்டில் மருத்துவமனை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி $10,000 அமெரிக்கன் டாலர் வந்து யார் கொடுத்துருக்காங்க, நம்ம ஐடாஸ் கடலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரி ஆரம்பிக்காங்க வேலூரில். அவர் பேர்லேயே ஆரம்பித்து அது அப்படியே போயிட்டே இருக்கும்போது நிறைய வந்து பெண்களை மட்டுமே வச்சு பெண்கள் டாக்டர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குதிரையில் போவாங்க. குதிரையில் போய் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் போய் வைத்தியம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா வாங்கம்மா அப்படிம்பாங்க. பணம் வந்து எதுவுமே வாங்கவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ அடிபட்டுருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, இவங்க வைத்தியம் பார்த்து வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விபூதியை கொண்டு அதை போட்டு கட்டி வச்சுருவாங்க. அப்போ வந்து 2வதும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு 2வது இது பண்ணுவாங்க. சரி மக்கள் இவ்வளோ அறியாமையாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு யாருக்கும் இவங்க வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கு காசு வாங்கவே இல்லை.
குதிரவண்டியில் போய் ஒவ்வொரு கிராமங்கள்லையா இருந்து அப்படியும் வைத்தியம் பார்த்துருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து இன்னும் இதை விரிவுபடுத்தணும், இதை இன்னும் விரிவுபடுத்தி நிறைய படித்தவங்க நம்மளுக்கு நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு பண வசதி வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அமெரிக்காவிலேருந்து மார்க் அப்படிங்கிறவரோட ஒரு உதவியோட அவங்க வந்து இன்னும் பெரிய ஆஸ்பத்திரியை ஆரம்பித்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற மாதிரி பெரிய மருத்துவ கல்லூரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து 2 பேரும் படிக்க வச்சு அப்போ நிறைய டாக்டரை வந்து யாரும் உருவாக்கியிருக்காங்க. நம்ம வந்து ஐடாஸ் கதை உருவாக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து சிறந்த 5 டாக்டர்கள் வந்து ஒருவராக வந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்க வாழ்க்கை பூர்வமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு மரத்தில் ஏழ்மையாக இருக்குது. பெண்கள் வந்து வந்து பிரசவம் பார்க்கணும்னா ராகு காலத்தில் குழந்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி 2 காலையும் இப்படி கெட்டி போட்டுப்பாங்க. கெட்டி போட்டுட்டு இப்படியே வச்சுருப்பாங்க. மூச்சு முட்டியே இறந்து போயிடுவாங்க. மூட நம்பிக்கை, பழக்க வழக்கம், தேவதாசி முறை அப்படின்லாம் உண்டுல, அதெல்லாம் ஒழிக்கவே இவங்க ரொம்ப பாடுபட்டுட்டாங்க. தொழுநோய், காலரா இப்படிலாம் எங்க இருக்க காலத்தை இருந்துருக்குல்ல, அதெல்லாம் எதிர்த்து போராடி அவங்க எல்லாம் மீண்டு அந்த பெண்களுக்காண்டி ரொம்ப பாடுபட்டுட்டாங்க. அவங்க வந்து மீண்டு வெளியில கொண்டு வந்தது. அப்புறம் ராகு காலத்துல வந்து ஒருத்தரை கெட்டி போட்டா என்ன அவங்க மூச்சு தண்ணீர் இறந்துருந்தான். அதனால அதை ஒழிக்கிறதுக்காண்டி இவங்க ரொம்ப ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. இவங்க டாக்டரா வாழ்ந்து தன் கல்யாணமும் முடிக்கிற நாட்டுக்காண்டி தியாகம் பண்ணி இவங்க வந்து ஒரு மிஷினரினா கடவுள் வந்து நம்மளை வந்து சேவை செய்வதற்காண்டி படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து புல் வாழ்க்கையும் வந்து பெண்களுக்காண்டி வாழ்ந்துருக்காங்க. இவங்க வந்து 1960ஆம் ஆண்டு 90 மே 23 90 வயசுல மறைஞ்சு போனாங்க. இவங்களோட 100வது ஆண்டு விழாவில் வந்து 100 வயசு ஆகுங்களா, அப்போ வந்து தமிழக அரசு வந்து இவங்களோட தபால் தலையை வெளியிட்டு இவங்களோட ஆஸ்பத்திரி வேலூரில் ஆரம்பிச்சுட்டாங்க. சிஎம்சின்னு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, அதையும் போட்டு பெருசாக இது பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களை பார்த்து நம்ம என்ன கற்றுக்கணும்?